பொறுமை நிதானம் இந்த நேரத்தில் தேவை. காரணம், சூரிய பகவானும் சேர்ந்து வருவதால் நம்ம ராசியிலேயே சனி சூரியன் சேர்க்கை பெறும் பொழுதெல்லாம் தினமும் சண்டை சச்சரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும். கணவன் மனைவிக்குள்ள இல்லறத்துலேயும் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி காட்டும். அதனால தான் வீட்டையோ இடத்தையோ கொஞ்ச நாளைக்கு இந்த மாதத்தில் மாற்றி இருங்க. ஐயா, நான் நிறைய இழந்துட்டேன். கும்பராசிக்காரங்க சொல்வது எதிரானா, வாழ்க்கை நான் தெளிவில்லாத ஒரு முடிவில் தான் இருக்கேன் ஐயா, இந்த வாழ்க்கை தன்மை இவ்வாறு தான் போகுமா, வாழ்க்கையில் எனக்கு இப்படி தான் நடக்குமான்னு நினைக்கிறவங்க அனைவருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக அமையப்போ சுவாமி. இது வரைக்கும் கிடைக்கல, எனக்கு ஆஃபரான காலம் இல்லைன்னா இந்த மாதம் ஆஃபரான காலம் வருது. வண்டி வாகனம் ஆகட்டும், தொழிலாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், வெளியூரில் சென்று நாம் பழச்சிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நான் வீட்டிலேருந்து மாறி நான் ஐயா பாகப்பிரிவினை ஏற்படுச்சு, எனக்கு தந்தையாருக்கும் சண்டை சச்சரவுலாம் அதிகமாகிடுச்சு, நான் வெளியே போய் தங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மாறி பரிவர்த்தனை யோகம் செய்து கொள்ளுங்கள். இது நன்மையை தரும். கும்பராசிக்காரங்களுக்கு 80% ஓரளவுக்கு நிம்மதியாவது இருப்பீங்க. நிம்மதியோடு இருக்கக்கூடிய காலமாக கும்பராசி. ஏன்னா ஜென்மசனியை விலகிறதுக்கான காலம் வந்ததால் பொறுமை நிதானம் பிரதானம்ன்ற மாதிரி கிரகங்களும் மாறி பெயரக்கூடிய காலமாகவும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் பெயர்ச்சி அடைந்து தான் இருக்குது. இந்த ஒரு மாதம் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் அதுக்கான நிலைப்பாடெல்லாம் மாறும். ஏற்கனவே வீடு கட்டி ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வீடு கட்டாதவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. 3 மாதங்கள் கழியட்டும், அதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரப்போகிறார் இறைவனே. நம்மளுக்கு பொறுமை நிதானம் என்று சொல்கிற மாதிரி வாழ்க்கை தரத்தில் வண்டி வாகனம் ஆகட்டும், வண்டிலாம் போட்டுட்டேன், எனக்கு சரியான முறையில் ஓடலை, இந்த நேரத்தில் எல்லாத்தையும் அதுக்கு செலவினங்கள்லாம் பண்ணுறது அளவுக்கு நம்மளுக்கு அதிகப்படியான செலவினங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன் வாங்கினேன், எதுக்காக வாங்கணும் கூட தெரியாது, எதுக்காக வாங்கணும் தெரியாது. வண்டி ஆகணுமாகட்டும், கார் ஆகட்டும், லக்ஸரியான வாழ்க்கை ஆகட்டும், வீடாகட்டும், எல்லாமே குழப்பமான நிலைமையில் தான் இருந்துருக்கும். தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மாசி மாத ராசி பலனை பார்ப்போம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், அதாவது சனி பகவான் கும்பத்திலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்துலையும், அதுவும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கை பெற்றும், குரு பகவான் ரிஷபத்திலும், செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும், கேது பகவான் கன்னியிலையும், சூரியன் மகரத்திலையும், புதன் மகரத்திலையும் வீற்றிருக்கார். இந்த மாதத்தில் சூரியனுடைய நிலைப்பாடு தான் இந்த மாசி மாதம் என்று சொல்லக்கூடிய இடப்பெயர்ச்சி வைத்து சொல்கிறோன்னா, தமிழ் மாதம் என்று சொன்னால் சூரியனுடைய மாதம் என்று கூட சொல்லலாம். எந்த இடத்துல அமர்கின்றாரோ அதனுடைய அமைப்பை கொடுக்கறது தான் இந்த தமிழ் மாத ராசி பலன், வேறு எதுவும் கிடையாது. சூரியன் நிலைப்பாடு தான் இது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது, நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன் இந்த மாதம் கொடுக்க போகிறாருன்னு விரிவாக பார்க்கலாம் பாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, இந்த மாசி மாதம் நம்மளுக்கு என்னென்ன கோட்டேஜ் கொடுக்க போகுது, என்னென்ன ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஐயா, தயவு செய்து கடன் சார்ந்த விஷயமோ பொருளாதார சார்ந்த விஷயங்களோ சற்று கவனத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய காலம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளோ சுபமான நிகழ்வுகளோ நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும். கொஞ்சம் சற்று விரயமும் இருக்கும், லாபமும் இருக்கக்கூடிய காலமாக வருது. வீடு சார்ந்த விஷயங்கள் எதனா மாறுதல் ஏற்படணும்னா மாற்றிக்கங்க தயவு செய்து. வீட்டில் அடுத்தருடைய பெண்ணினுடைய தலையீடுகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க சுவாமி. இந்த நேரத்தில் அடுத்தருடைய பெண்மணியோ பெண் சார்ந்த விஷயங்களில் தலையீடு இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் சுபிட்சத்தை ஏற்படுத்தி தரும். நம்ம வீடு அமைப்பில் வீடு சார்ந்த விஷயங்களில் நாம் மாற்றிக்கினா இந்த நேரம் நல்ல சுப நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்பட்டு, நம்ம இது வரைக்கும் ஜென்ம சனியிலிருந்து விடுபடுத்துறதுக்கான அமைப்பு வந்துட்டுருக்கு. இந்த நேரம் மாறி பரிவர்த்தனை யோகம் சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் வீடு சார்ந்த விஷயங்களோ மாற்றி அமைச்சிக்கிங்க. இந்த நேரத்தில் மாற்றி அமைச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாத சாமி. போகிற இடத்துலையாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் பயன்படுத்தினாவே போதுமான சாமி. வீடு தாயார் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க. அந்த உடல்நலத்துலேயும் சரி, அவங்களுடைய ஸ்பீச்சிலையும் சரி சற்று கவனத்தை எடுத்துங்க. உண்மையாக சொல்லப்போனால் கும்பராசிக்காரங்க திடீர் லாட்டரி யோகமும் கூட கிடைக்கும். அடுத்தருடைய அதாவது எப்படி சொல்றதுன்னா, திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 15 தேதிக்கு அப்புறம், மாசி 15 தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காலம். பொறுமை நிதானம் இந்த நேரத்தில் தேவை. காரணம், சூரிய பகவானும் சேர்ந்து வருவதால் நம்ம ராசியிலேயே சனி சூரியன் சேர்க்கை பெறும் பொழுதெல்லாம் தினமும் சண்டை சச்சரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும். கணவன் மனைவிக்குள்ள இல்லறத்துலேயும் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி காட்டும். அதனால தான்
வீட்டையோ இடத்தையோ கொஞ்ச நாளைக்கு இந்த மாதத்தில் மாற்றி இருங்க. ஐயா நான் நிறைய இழந்துட்டேன். கும்பராசிக்காரங்க சொல்வது எதிரானா, வாழ்க்கை நான் தெளிவில்லாத ஒரு முடிவில் தான் இருக்கேன் ஐயா. இந்த வாழ்க்கை தன்மை இவ்வாறு தான் போகுமா, வாழ்க்கையில் எனக்கு இப்படி தான் நடக்குமான்னு நினைக்கிறவங்க அனைவருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக அமையப்போது சுவாமி. ஒரு 5 தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. 5 தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் நம்ம ராசி என்று சொல்ல 2ஆம் இடத்துல நீச்சகதி பெறும் பொழுதெல்லாம் சரி சமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். ஓரளவுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றுற அளவுக்கு கடனாகட்டும், கடன் பிரச்சனையால் ஏற்பட்டு வந்த தொந்தரவாகட்டும், சுப நிகழ்ச்சிகள் ஆகட்டும், ஏன் தொடர்ச்சியாக நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம், இந்த விஷயத்தில் நாம் ஏன் ஆப்ரேட் பண்ண முடியல, இது ஏன் தடுத்து நிறுத்த முடியல, இந்த மாதிரி விஷயத்தை என்னால் ஏன் தடுத்து நிறுத்த முடியல, இந்த விஷயத்துக்கோ வீட்டுக்கோ வண்டிக்கோ வண்டி வாகனத்துக்கோ இதெல்லாம் எப்படி மாற்றி நான் எப்படி போய் மாட்டிக்கினேன், எனக்கே ஒன்றும் புரியல, இந்த கம்பெனி எப்படி நடத்துறது, இதில் எல்லாமே எக்கச்சக்கமாக வாரி போட்டனே, எல்லாமே லாஸாக இருக்குது, எப்படி நான் மீட்டெடுக்கிறது, இந்த முறை அதை பயன்படுத்தி கொண்டு பாருங்கள். இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துருள்வார். எங்கே நாம் இழந்துட்டோம் அதை நாம் கண்டுபிடிக்கின்ற காலம் வந்துடும் சாமி. எங்கே இழந்துட்டோமோ அதை தேடி பிடிச்சி நாம் கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் கிடைக்கல, எனக்கு ஆஃபரான காலம் இல்லைன்னா இந்த மாதம் ஆஃபரான காலம் வருது. வண்டி வாகனம் ஆகட்டும், தொழிலாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், வெளியூரில் சென்று நாம் பழச்சிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நான் வீட்டிலேருந்து மாறி நான் ஐயா பாகப்பிரிவினை ஏற்படுச்சு, எனக்கு தந்தையாருக்கும் சண்டை சச்சரவுலாம் அதிகமாகிடுச்சு, நான் வெளியே போய் தங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மாறி பரிவர்த்தனை யோகம் செய்து கொள்ளுங்கள். இது நன்மையை தரும். கும்பராசிக்காரங்களுக்கு 80% ஓரளவுக்கு நிம்மதியாவது இருப்பீங்க. நிம்மதியோடு இருக்கக்கூடிய காலமாக கும்பராசி. ஏன்னா ஜென்மசனியும் விலகிறதுக்கான காலம் வந்ததால் பொறுமை நிதானம் பிரதானம்ன்ற மாதிரி கிரகங்களும் மாறி பெயரக்கூடிய காலமாகவும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் பெயர்ச்சி அடைஞ்சு தான் இருக்குது. நாங்கள் சொல்கிறது சூரியனை மையமாக கொண்டு சொல்கிறோம். தந்தை என்று சொல்கிறோம் இல்லை, அவங்களுக்கு உடல்நிலைத்திலையோ இல்லை நம்மளுக்கும் அவருக்கும் தந்தையாருக்கும் நம்மளுக்கும் தகராறு வரக்கூடிய காலமாகவும் இருக்கும் சுவாமி. கொஞ்சம் பொறுமை தேவை. இந்த நேரத்தில் நிதானமும் தேவை. கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும். விடுதலை எல்லாருமே நம்மளுக்கு தர்க்கம் பேசுகிற மாதிரி, இளைய சகோதரனாகட்டும் இளைய சகோதரி ஆகட்டும் யாரனா இருக்கட்டும், நம்மளால் அவங்களுக்கு துன்பத்தை தராத அளவுக்கு நாம் பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் கோபத்தை குறைத்து கொள்வது பெரிய நன்மையை தரும். கோபம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது அதை விட நன்மையை தரும். செல்வங்களும் கிடைக்கையா இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து விடுபட்டு வெளியே வரத்துக்கு பாருங்கள். எவ்வளோ விஷயங்கள் இருக்குதோ அதுக்காக நாம் என்னென்ன சொல்யூஷன் எடுக்காமல் இருந்தோமோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் இனிமேல் சொல்யூஷன் எடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவையா. நன்மை நறுவதும், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நன்மை பெறுவதற்கான காலம் வருது. வீடு சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு செயல்படுங்க. வீடு கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமை. இந்த நேரத்தில் நிதானத்தில் செயல்படுங்க. பொறுமையோடு இருங்க. ஏங்க நின்று போயிடுச்சு, பாதி வழியில் நின்று போயிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, வீடு கட்ட ஆரம்பிச்சு நின்று போச்சுன்னா இந்த மாதம் அதுக்கான அமௌண்ட்லாம் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமைக்கு எடுத்துங்க. இந்த மாதம் 3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும். ஏன்னா தகவலை உங்களுக்கு சொல்லிடணும். இப்போ தான் திருப்பி அதுக்கான அமௌண்ட்லாம் வருதுங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்ற எண்ணமெல்லாம் உருவாகும். வீடு கட்டுறதுக்கான அமைப்பெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியிலே நிற்குதுங்க. எல்லாத்தையும் முதல்ல அப்படியே போட்டு பிளாக் ஆகிட்டு இருக்கு. எதுவுமே வேலையிலே முடியல சுவாமி, ஒன்றும் முடிஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல சுவாமின்னா தடையாக நிற்கிறது சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மாதம் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் அதுக்கான நிலைப்பாடெல்லாம் மாறும். ஏற்கனவே வீடு கட்டி ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வீடு கட்டாதவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. 3 மாதங்கள் கழியட்டும், அதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரப்போகிறார் இறைவனே நம்மளுக்கு. பொறுமை நிதானம் என்று சொல்கிற மாதிரி வாழ்க்கை தரத்தில் வண்டி வாகனம் ஆகட்டும், எங்கள் வண்டிலாம் போட்டுவிட்டேன், எனக்கு சரியான முறையில் ஓடலை, இந்த நேரத்தில் எல்லாத்தையும் அதுக்கு செலவினங்கள்லாம் பண்ணுறது அளவுக்கு நம்மளுக்கு அதிகப்படியான செலவினங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஏன் வாங்கினேன், எதுக்காக வாங்கணும்னு கூட தெரியாது. எதுக்காக வாங்கணும்னு தெரியாது. வண்டி ஆகணுமாகட்டும், கார் ஆகட்டும், லக்ஸரியான வாழ்க்கையாகட்டும், வீடாகட்டும், எல்லாமே குழப்பமான நிலைமையில் தான் இருந்துகிட்ருக்கும். காரணம் பகவானுடைய அமைப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மை எல்லாமே 3 என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே மாறி தரப்போகுது. இனிமேல் தான் முன்னேற்றமும் தரப்போகுது. நம்மளுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் இனிமேல் தான் வழிபட போகுது. அதுவும் இல்லாமல் 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வீற்றிருப்பதால் பொறுமை நிதானம் பிரதானம்ன்ற மாதிரி நாம் செய்கின்ற செயல்களில் எல்லாமே பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலம். இந்த நேரத்தில் பொறுமை இருக்கணும். மூஞ்சில் பொலிவுலாக கூட மறைஞ்சிட்ருக்கும். அதனால் பொறுமையோட இறை பக்தியோட இறை நாட்டத்தோடு நாம் செயல்பட வேண்டிய மாதம் ஆகும் பொறுமை. ஏன்னா செவ்வாயுடைய தன்மை நன்மையாக இருப்பதால் அவர் வக்ரகதி அடைவதால் ஓரளவுக்கு பரவாயில்லை சுவாமி. பிள்ளைகள் உள்ளத்திலிருந்து வந்த பிரச்சனையும் விலகக்கூடிய காலம். இனிமேல் தொந்தரவான விஷயத்திலையோ தொந்தரவான வேலைகளையோ நாம் ஈடுபட மாட்டோம். ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு அதுக்கான செயல் திட்டமே உருவாக்குது. இப்போ தான் அதுக்கான அமைப்புகள்லாம் உருவாக்கி, இதை ஏன் நாம் செய்யாமல் இருக்கோம், நாமே அதில் ஆசைப்படுறோம் அதிகப்படியாக, இதற்கு லிமிட்டில் நாம் இருந்துக்கூடாதா அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாக்கக்கூடிய தன்மை ஏற்படுமா.
இனிமேல் தொந்தரவோ அந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதத்தில் கிடையாது சுவாமி. பொறுமை. ஏன்னா சூரியன் நிலைப்பாடு மட்டும்தான் சனியோட தொடர்பு கொள்வதால் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில். உடல் உபாதை என்று சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு மட்டும் தாயாரோ தந்தையாரோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கையா. மற்றபடி எதுவும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதம் செல்வங்கள்லாம் சேர்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. செல்வம் சேர்கிறதுக்கோ திடீர்னு பார்த்தா ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னா இந்த முறை நான் இடம்லாம் வாங்கி போட்டேன் கண்டிப்பாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு கூடுதல் அமைப்போடு சொல்லலாம். இந்த நேரத்தில் இல்லாமல் இருந்தால் இது வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு நான் வேலையில் எல்லாமே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டேன் ஐயா சஸ்பெண்ட் கூட பண்ணிட்டேன்னா திடீர்னு வேலை வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான காலம் இந்த மாதம் தான். முக்கியமாக இந்த மாதம் அது மாதிரி ஒரு ஜாப்பான ஒரு அமைப்பு கிடைக்க போகுது. எனக்கு ஜாப்பே இல்லை சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முதல்ல ஜாப்பு கிடைக்கிறதுக்கான அமைப்பு திடீர்னு பார்த்தோன்னா ஜாப் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு வேலையில் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த நேரத்தில் கிடைக்கும் ஐயா. இந்த காவல் இலாக்காவில் பணிபுரியவங்களுக்கெல்லாம் இது நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற காலம். காவல் ஆகட்டும், இந்த வங்கி சார்ந்த விஷயங்கள் ஆடிட்டர் ஆகட்டும், இந்த கல்வி நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பினை தரக்கூடிய மாதம். நம்ம மக்கள் தொடர்பு அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லது தரும். ஏன் நன்மையே தரும் சாமி. இந்த மாதம் ஓரளவுக்கு நீங்கள் இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது சாமி. கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக போதுங்க. இந்த மாதம் கல்வியை சரியாக படிக்கலை, நான் கும்பராசிக்காரங்க படிப்பு சரியாக வரல அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் பேர் படிப்பு படித்து நான் பெரிய நீட் தேர்வு முதல் கூட நான் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சக்ஸஸ் மாதம் என்றே சொல்லுவேன். உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. நான் மற்றபடிலாம் எதுவுமே சொல்ல. தாயார் தந்தையார் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் கூட போகும். இந்த நேரத்தில் பேசுகின்ற வாய்ப்பு கூட குறைந்து விடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது சாமி. பொறுமை நிதானம் பிரதானன்ற மாதிரி அடுத்தருடைய செயல்பாடுகள் எதையும் எடுத்து வைக்காதீங்க. பெண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். பொறுமை, இந்த காதல் சமாச்சாரம்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். காதல் உறவுகளில் சற்று கவனத்தை எடுத்து கொள்ளுங்கள். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மாவும் வழிபட, திருவண்ணாமலை அதை நினைச்சாவே முக்தி என்று சொல்கிற மாதிரி அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நினைச்சாவே முக்தி பெறக்கூடிய காலம் வந்துடும். நல்ல செயல் திட்டங்களோடு நம்ம பாவங்கள் தொலையக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் நன்மையை தரும். நன்றி. நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.